ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதாங்க. இது அமைஞ்சிருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயே அமைஞ்சிருக்குங்க. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசலே வச்சு கட்டியிருக்கிறாங்க. இது ஒரு 3 BHK வீடுங்க. இண்டிபெண்டன்ட் வில்லா தான். வீடு ரொம்ப லக்ஸரியாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. 30 அடி ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க. கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ள மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் நடந்து வர தூரத்திலே இது இருக்குது. அதே சமயம் இந்த 4 கார்னருக்கு நியர்பை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் ரொம்ப பக்கத்துலேயே இது அமைஞ்சிருக்குங்க. 30 அடி ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே ஒரு தோப்பு இருக்கிறதுனால ரொம்பவும் இயற்கையாகவும் காற்றோட்டமான சூழ்நிலையிலையும் இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. இப்போ வாங்க இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். வீட்டோட எலிவேஷனுங்க. வீட்டோட எலிவேஷன் நல்ல பிரம்மாண்டமாகவே கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் அதே சமயம் கிராண்டாகவும் தெரியுது. என்ட்ரன்ஸில் உள்ள கேட்டு நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்குறாங்க. பேஸ்மெண்ட் நல்லா ஹைட்டாக தூக்கியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. 16க்கு 20 அப்படிங்கிற அளவில் இந்த கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு இடமும் அதே சமயம் பின்பக்கத்தில் ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. மூன்று சென்ட் இடங்கிறதுனால வீட்டை சுற்றி போயிட்டு வர்றதுக்கு தாராளமாக இடம் இருக்குங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் நல்ல ஹெவியான ஒரு தளவு நிலை கொடுத்துருக்குறாங்க. அதையும் அவங்க தேக்கிலேயே கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16க்கு 20 அப்படிங்கிற அளவில் இந்த ஹால் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஹால்லையே ஒரு ஷோகேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹால்லையே ஒரு டிவி யூனிட் ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து ஒரு பெரிய பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதோட சைஸையும் நல்ல ஹெவியாகவும் பெருசாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஹாலில் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அதோட லுக் இந்த ஹால் இன்னும் கிராண்டாக காட்டுது. வீட்டோட அக்னி மூலையில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. கிச்சனை மாடர்னர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கபோர்டு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. கிச்சன் ப்ளஸ் டைனிங் ரெண்டையும் சேர்த்து 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வரும்போது கீழே ஒரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆஃபீஸ் டேபிள் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேருந்து உள்ளே வரும்போது ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 4க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூமோட அளவு அமைஞ்சிருக்குங்க. பெட்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே வரும்போது மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ் முழுசும் கிரைனேட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே வந்ததும் ஒரு பெரிய ஹாலுங்க.
20க்கு 16 அப்படிங்கிற அளவில் மேலேயும் ஒரு பெரிய ஹாலை கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து வலது கை பக்கம் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 5க்கு 6 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. அதுலேயே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூமோட அளவு அமைஞ்சிருக்கு. அப்படியே பார்க்கும்போது இந்த இடத்துலையும் ஒரு 16க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள பெட்ரூமும் மேலே உள்ள பெட்ரூமும் ஒரே அளவாகவும், அதுக்காக அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற கலர் டிசைன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடம், ட்ரை ஏரியா, வெட் ஏரியா ரெண்டையும் தனியாக பிரிக்கிற மாதிரியான ஒரு இடமும் அதில் கொடுத்து பாத்ரூம் ரொம்ப பெருசாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஹால்லேருந்து வெளியில் போகும்போது வீட்டை சுற்றிலும் தேவையான அளவு அதிகமான ஜன்னல்கள் கொடுத்துருக்குறாங்க. வெண்டிலேஷனை பாதிக்காத அளவுக்கு வெளிச்சம் ரொம்ப உள்ளே வர்றது மாதிரியும் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஜன்னலுக்காக அவங்க உபயோகப்படுத்தியிருக்கிற கம்பி சீட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசியில் பிளான் பண்ணியிருக்காங்க. டோரை திறந்து வெளியில் வரும்போது ஒரு பால்கனி கொடுத்துருக்குறாங்க. பன்னெண்டுக்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பால்கனி அமைஞ்சிருக்குங்க. பால்கனியிலேருந்து மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. பால்கனிலையும் ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட வேலை இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குங்க. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3.5 சென்ட்டுங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2800 ஸ்கொயர் ஃபீட்டு. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசலே வச்சு கட்டியிருக்கிறாங்க. இது ஒரு 3 BHK வீடுங்க. 30 அடி ரோட்டு மேலே இது அமைஞ்சிருக்கு. கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயே இது வந்துடுதுங்க. இந்த வீட்டுக்காக பில்டர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,60,00,000 கேட்டிருக்கிறாங்க. இதில் விலை குறையிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.